என் சேனல்ல எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்துல இருக்க சின்ன பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணனோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என் சேனல்ல எந்த வீடியோமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ரொம்ப அழகான டிசைனர் சாரிக்கு எப்படி பிளவுஸ் ரெடி பண்றேன்னு பாருங்க. இந்த டிசைனர் சாரிக்கு ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கேன். லைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஷோல்டர் ஆர்ம் ஹோல் எல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்லைன்லேருந்து போகலாம். ஓகே, ஸோ மேலேருந்து நெக்லைனோட டெப்த்து, ஸோ இது அப்சல்யூட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு எவ்வளோ நெக்லைன் டெப்த் வேணுமோ அது நீங்கள் வைக்கலாம். இப்போ மேலேருந்து நான் ஒரு 8 இன்ச்சுக்கு இந்த நெக்லைன் டெப்த் மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம ஆர்ம் ஹோல் வரைக்கும் ஒரு கர்வ் மாதிரி போகணும். பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஷேப்பில் போடணும் இப்படி. ஓகே, இது ஒரு பா நெக்குமாய் வரைகிறது பா நெக்குமாய் இருக்கணும். பட் நீங்கள் தைக்கும் போது அந்த நெக்லைன் கீழே ஷேப் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ மேலேருந்து இந்த பா ஷேப்மாக இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். கட் பண்ணும்போது அந்த கீழே மட்டும் கொஞ்சம் வளைவு கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ஃபேப்ரிக், சாரியோட துணி, ப்ளவுஸ் பெட்டு. இப்போது இதை வந்து இதுக்கு மேலே வச்சு தைச்சு இந்த லைனிங்கை வந்து துணியோட ராங் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ணிட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ அதை தான் எப்படி தைக்கிறது நான் காட்டுறேன். ஸோ லைனிங் வந்து ஷோல்டர் எல்லாம் மேட்சப் ஆகுற மாதிரி வச்சுட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் இப்போ நம்ம தைச்சு இதை வந்து டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் வந்து ஃப்ளிம்ஸி ஃபேப்ரிக், அதாவது கொஞ்சம் நல்லா மூவ் ஆகுற மாதிரி ரொம்ப சலசலன்னு இருக்க துணி. இது தைக்க வந்து ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பின் பண்ணிவிட்டு எப்போவுமே ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சின்ன கர்வ் மாய் கொடுங்க, பாமாய் தைக்காமல் கொஞ்சம் கர்வ் மாய் கொடுத்து தைங்க. எப்போவுமே பின் பண்ண வந்து தயங்காதீங்க. பின் பண்ணிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து இன்னும் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே இருக்க இன்னர் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நெக் லைனில் நாச்சஸ் கட் பண்ணலாம். ஓகே, நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு இந்த லைனிங்கை வந்து துணியோட ராங் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டிசைன் இல்லை. ரொம்ப நீட்டாக பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் இது. ஸோ இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம தைக்கிறோம். ஓகே, ஸோ கரெக்டாக அந்த எட்ஜஸ்லாம் இப்படி நல்லா லைனிங்கை உள்ளே நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே ஒரு தையல் போட்டுருங்க. ஒன்ஸ் அந்த தைச்சு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் கிராஸ் பீஸ் ப்ரொக்கேட் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 5 இன்ச் இருக்குது. இந்த 5 இன்ச்சை வந்து நான் ஃபோல்ட் பண்ணி இப்போ இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறேன். ஓகே, ஸோ 5 இன்ச்சை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.5 தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த பீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும்னா நீங்கள் வந்து 6 to 7 இன்ச் கூட எடுத்துக்கலாம். ஸோ சாரியில் இந்த ஃபேப்ரிக் வராது, நீங்கள் தனியாக ஒரு கோல்டன் ப்ரொக்கேட் ஃபேப்ரிக் தான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்குது, பிங்க் இருக்குது, அதே மாதிரி கோல்டு இருக்குது. ஸோ இந்த 3 கலரில் எந்த கலர் வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் தைச்சு முடித்த பிறகு நம்ம எந்த அளவுக்கு தைச்சிருக்கோமோ அது வரைக்கும் மடித்து நெக்லைன்லேருந்து ஈவனாக இந்த மாதிரி நம்ம ஆர்ம் ஹோல் போகிற வரைக்கும் நம்ம இதை லே பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து தைக்கும் போது அது கரெக்டாக தெரியலன்னா ஒரு சின்ன மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து அது ஆர்ம் ஹோலுக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப சிம்பிளாக எலகண்ட்டாக இருந்தது. ஸோ டிசைன்றது ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய பேட்ச் ஒர்க் கொட்டணும், நிறைய லேஸ் இருக்கணும்னு கிடையாது. சின்ன ஒர்க்கே ரொம்ப எலகண்ட்டாக இருக்கணும், பார்க்கவே அழகாக இருக்கணும் டக்குன்னு. அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எந்த அளவுக்கு தைச்சிருக்கோமோ அது வரைக்கும் குட்டி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த லைன் நான் வரைஞ்சல அது மேலே வச்சு நான் தைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறது வந்து அப்சல்யூட்லி ஃபார் பிகினர்ஸ். ஸோ எல்லாருமே வந்து டிசைனர் ப்ளவுஸ் தைக்கணுன்றது தான் என்னோட விருப்பம். பிகாஸ் டிசைனர் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க, ஓரளவுக்கு தைக்க தெரிஞ்சவங்களால தான் அந்த துணி அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பட் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஈவன் இப்போ தான் நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் தைக்கலாம். பிகாஸ் நிறைய ஃபோட்டோஸ், நிறைய மெயில்ஸ் வருது. எங்கேயுமே ஒரு கிளாஸுக்கு போகாமல் வீட்டில் இருந்தே நானே ப்ளவுசஸ் எல்லாம் தைக்கிறேன்ற அதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. ஸோ இப்போ வந்து இந்த வந்து கீழே வந்து கோல்டன் கலர் கொடுத்து முடிச்சாச்சு. மேலேருந்து கீழே வரைக்கும் இப்போ வந்து ஆரஞ்ச் பேஸ் இருக்க லேஸ் நான் கொடுக்குறேன்.
ரொம்ப தின் லேஸ் தான். ஸோ எந்த லேஸ் எடுத்தாலுமே லேஸோட 2 பக்கமும் அடிக்கணும், ஒரு சைடு மட்டும் தையல் போட்டால் பத்தாது. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் நான் லேஸ் வச்சு இதை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே, உங்ககிட்ட லேஸ் இல்லைனா சாதா இந்த கோல்டன் கலர் ப்ரொக்கேட் ஃபேப்ரிக்கை கூட நீங்கள் லேஸ் மாதிரி அடித்து இதில் அட்டாச் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இந்த 2 சைடும் லேஸ் அட்டாச் பண்ண பிறகு இந்த ப்ரொக்கேட்டோட சென்டர்லேயும் இந்த ஆரஞ்சு கலர் லேஸ் தான் கொடுக்குறேன். இது வந்து கொஞ்சம் கர்வ் மாதிரி தைங்க, ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிங்கன்னா இது நல்லா இருக்காது. ஒரு கர்வ் மாதிரி இருக்கும்போது ஒரு போட் ஷேப் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இப்போ தைச்சு முடிச்சாச்சு. இப்போ இந்த சென்டரில் இந்த பெரிய பேட்ச் ஒர்க் நான் ஒட்ட போகிறேன். ஸோ பேட்ச் ஒர்க் பின்னாடி வந்து கொஞ்சமாக வந்து ஃபேப்ரிக் க்ளூ. டெஃபினட்டாக இந்த பேட்ச் ஒர்க் வந்து பிஞ்சு வரவே வராது. பிகாஸ் அந்த அளவுக்கு கொஞ்சம் நிறைய ஃபேப்ரிக் க்ளூ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வராது. பிகாஸ் நானே என்னோட ட்ரெஸ்ஸஸில் நிறைய இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் நான் ஒட்டியிருக்கேன். துணியை வந்து ஊற போடக்கூடாது, கையிலேயே துவைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இது வராது. நல்லா ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது ஃபெவிகால் ஃபேப்ரிக் க்ளூ. ஜென்ரஸ் அமௌண்ட் ஆஃப் க்ளூ நீங்கள் போட்டு ஒட்டும் போது டெஃபினட்டாக அது உங்களுக்கு வந்து வரவே வராது. உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே ஒரு சின்ன தையல் கூட போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பேட்சை கரெக்டாக ப்ளவுஸோட சென்டரில் வர மாதிரி ஒட்டிடுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகான ப்ளவுஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சுங்கு கட்டிட்டேன், அதே மாதிரி போ பண்ணியிருக்கேன். ஏற்கனவே என் வீடியோவில் இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ see you next time with a different kind of video. Till then, take care. Bye-bye.